விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 2 அத்தியாயம் 25. அந்தஸ்து. எதிரே நிற்பது யார்? சோழ நாட்டு மணிமகுடத்தை சூடிக்கொள்ளப் போகும் இளவரசரா? இந்த நாட்டு மக்களின் மனம் கவர்ந்தவரா? அனைவர் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவரா? யார் நிற்கிறார்கள்? இரு கரங்களிலும் சலசலவென ஓடும் ஆற்று நீரை அள்ளி நிற்கிறாரே, அவர் அதே ரத்தின வியாபாரிதானா? என் உள்ளத்தை குளிர வைக்க நீரெடுத்து நிற்கிறாரா? என் தீரா துயர் துடைக்க வந்து நிற்கிறாரா? என்னை தேடித்தான் வந்து விட்டாரா? இந்த ஏழையை இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டு காண வந்து விட்டாரா? அப்படி இருந்தால் நான் பெரும் பாக்கியசாலிதான். இந்த உலகில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு தகுதி வாய்ந்தவள்தான். ஆனால் அவர் என்னை தேடி வந்திருக்க மாட்டார். அரச காரியம் எவ்வளவோ இருக்கும். அதற்காக போகும்போது இங்கே ஆற்றங்கரையில் இளைப்பார தங்கி இருப்பார். ஓழ்வினை சந்திக்க வைத்திருக்கும். இன்பவல்லி இப்படித்தான் எண்ணினாள். அவள் விழிகளை தாழ்த்திக் கொள்ளவில்லை. இன்பவல்லியின் இரு விழிகளும் அருள்மொழியின் விழிகளும் நேருக்கு நேர் சந்தித்தன. அருள்மொழியின் உள்ளத்தில் ஏற்பட்ட பரபரப்பை அவர் விழிகள் வெளிப்படுத்தின. இன்பவல்லிக்கு ஏற்பட்ட திகைப்பை அவள் விழிகள் புலப்படுத்தின. மானின் மருட்சியை அப்பார்வை வென்றது. கன்றின் ஏக்கத்தை அப்பார்வை வென்றது. இன்பவல்லியை நோக்கி அருள்மொழி மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார். இன்பவல்லியை அதோ அவர் நெருங்கிவிட்டார். அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு அவளை சந்தித்த களிப்பை அவர் வெளியிடக்கூடும். அவள் விழிகளில் ததும்பும் நீரை மெல்ல துடைக்கவும் முயலலாம். இன்பவல்லி திரும்பிவிட்டாள். வந்த வழியே திரும்பி மெல்ல சென்றாள். அவள் மென் சீரடிகள் மெல்ல மெல்ல மணலில் பதிந்தன. அவள் குடத்தை சுமந்திருக்கும் அழகும், அவள் இடை அசையும் அழகும், அவள் வலக்கரம் அவள் நடைக்கு ஒப்ப வீசுவதும் அருள்மொழியை ஒரு கணம் வியக்க செய்தன. ஒரு கணம் நின்ற அருள்மொழியும் மெல்ல மெல்ல நடந்து இன்பவல்லியை தொடர்ந்தார். இன்பவல்லி, இன்பவல்லி என அவர் உதடுகள் மெல்ல அசைந்தன. ஒருவித நாணமும் அச்சமயம் அவரை வந்தடைந்தன. காட்டு மயிலென ஒயிலாய் நடக்கும் ஒய்யாரம் கண்டு அவரிடமிருந்து பேச்சு எழவில்லையா? எதிர்பாராத விதமாக அவளை சந்தித்ததால் வாய் பேசவில்லையா? இன்பவல்லியின் நடையின் அசைவில் ஒரு பொருள் புதைந்திருந்தது. ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் பேச நினைத்த அவள் நெஞ்சம் ஏனோ அமைதியை விரும்பியது. காண வேண்டும் காண வேண்டும் என துடித்த அவரை கண்டு விட்டதால் அவள் இதழ்கள் பேசாதிருந்து விட்டனவோ? வருகிறேன் என்று கூறி சென்ற அவர் முல்லைத்தீவுக்கு வராது போய்விட்ட கோபம் அவளை ஊமையாக்கியதோ? சோழ நாட்டு இளவரசர் என்று சொல்லாமல் வணிகர் போல் நடித்ததால் எழுந்த சினம் இப்போது வந்து மௌனமாக நின்றதோ? இன்பவல்லி மணமேட்டை கடந்து கரையேறி விட்டாள். அருள்மொழியும் பின்தொடர்ந்தார். இன்பவல்லி என்று அருள்மொழி அழைத்தார். இன்பவல்லி உடனே மறுமொழி கூறவில்லை. அருள்மொழி மீண்டும் இன்பவல்லி என அழைத்தார். இந்த வார்த்தை அவள் செவிகளில் மட்டுமே வீழ்ந்தன. இன்பவல்லி மெல்ல மௌனத்தை கலைத்தாள். என்ற ஒலி அவள் செவ்விதழில் பிரிந்து வந்தது. அவளிடமிருந்து வந்த குரலா? இல்லை இல்லை, எங்கிருந்தோ குயில் அப்படி கூவியிருக்க வேண்டும். மணிப்புறா ஒன்று குரல் எழுப்பியிருக்க வேண்டும். இன்பவல்லி மெல்ல நடந்தாள். அருள்மொழியும் நடந்தார். சரக்கொன்றை மலர் கொத்தி எடுத்து அந்த மலரை அருள்மொழி இன்பவல்லி மீது தூவினார். இன்பவல்லி திரும்பி பார்த்தாள். ஆஹா, அந்த பார்வையில் காவியம் புதைந்திருந்தது. அந்த பார்வையிலே கவிஞன் வர்ணிக்க முடியாத பொருள் புதைந்திருந்தது. அங்கே நெடிதுயர்ந்த ஒரு மரம் இலைகள் பல நீட்டி குளிர் நிழலை தந்து கொண்டிருந்தது. இனிய மனம் மரத்தை நெருங்குவதற்கு முன்பே ஏற்பட்டது. கருஞ்சிவப்பும் மஞ்சளும் பச்சையுமாக வர்ண விசித்திரங்களை தன்னிடம் கொண்டிருந்த மலர்கள் மரத்துக்கு ஆடையிட்டாற்போல் விளங்கின. அவற்றுள் ஒரு மலர் மட்டும் அவரது கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. வண்ணத்தில் மட்டுமன்றி அமைப்பிலும் அது மற்ற மலர்களிலிருந்து மாறுபட்டு விளங்கியது. அந்த மலரை கண்டவுடனேயே மதிப்பும் மரியாதையும் எழுந்தன. நாகம் குடை பிடித்து அதன் அடியில் சிவபிரான் லிங்க வடிவில் இருப்பது போன்ற அமைப்பு. அருள்மொழி 2 மலர்களை பறித்தார். அவரது நீள் கரங்களில் அம்மலர்கள் திகழ்ந்தன. ஒரு முறை மலரை பார்த்தவாறு இருந்த அருள்மொழி
மறுகணம் நடந்து கொண்டே இன்பவல்லியின் குழலில் சூட்டினார். இன்பவல்லி மீண்டும் திரும்பி பார்த்தாள். கூந்தலிலே அருள்மொழியின் கரம் பட்டதால் புதுவித ஒளி உலகெங்கும் பரவியது. குழலிலே அழகாக அமைந்த மலரின் அழகு அருள்மொழியை கவர்ந்தது. இன்பவல்லி, உன் கூந்தலிலே இந்த மலர் அமர்வதால் இந்த மலர் மேலும் அழகு பெறுகிறது என்று அருள்மொழி கூறினார். இன்பவல்லி தனக்குள்ளே நகைத்து கொண்டாள். இளவரசர் மாவீரர் என கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் சிறந்த புலமை வாய்ந்தவராகவும் இருக்கிறார். பிரிந்திருந்தவரை மீண்டும் காணும்போது அவர்களின் நலன் கேட்டு அறிய முற்படுவாரா? இதுபோல் வர்ணிக்க தொடங்கிவிட்டாரே. இதயத்தில் ததும்பி நிற்கும் உணர்ச்சி கவிதையாக வருகிறதே. இன்பவல்லி ஏதும் பேசாமல் செல்வதையும் திரும்பி பார்த்துவிட்டு நடந்து செல்வதையும் கண்ட அருள்மொழி சற்று விரைந்து சென்று இன்பவல்லியின் முன் நின்று, இன்பவல்லி, என் மீது உனக்கிருந்த கோபம் காரணமாக மௌனமாக விளங்குகிறாயா இன்பவல்லி? உன்னை தேடி இதோ வந்து விட்டேனே இன்பவல்லி. பேசு, உன் பவழவாய் திறந்து பேசு. உன் இதயத்தில் குமுறி நிற்கும் சொற்களையெல்லாம் தொடுத்து பேசு. உன் இனிய குரல் கேட்டு எவ்வளவு காலமாகின்றது. உன் முக உணர்ச்சிகளை கண்டு எவ்வளவு காலமாகின்றது. பேசு இன்பவல்லி, பேசு என்று அருள்மொழி உணர்ச்சி வயப்பட்டு கூறினார். இன்பவல்லி பேசவில்லை. அவள் விழிகள் பேசின. அவர் இதழ் அசைவு எத்தனையோ செய்திகளை கூற முயன்றது. தன் நெற்றியிலே வந்து தவழ்ந்த கேசக்கற்றைகளை மெல்ல ஒதுக்கிய போது அந்த காந்தள் விரல்கள் பேசின. அருள்மொழி இன்பவல்லியை மிக நெருங்கி அவள் கரங்களை பிடித்து, இன்பவல்லி, உன் உள்ளம் நான் அறிவேன். உனக்கு இவ்வளவு இடர்கள் தோன்றியும் அதை தீர்க்க முடியாது இந்த நாட்டிலே உலவி வந்தேனே, அதற்காக நீ எவ்வளவு வருந்தியிருப்பாய் என்று நான் அறிவேன். இன்பவல்லி அருள்மொழியின் கரங்களிலிருந்து மெல்ல தன் கரங்களை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து சற்று நகர்ந்தாள். அவள் அருகே அவள் மிக விரும்பும் மான்குட்டி வந்து நின்றது. அது அவளை உற்று நோக்கியது. இன்பவல்லி இடுப்பில் இருந்த குடத்தை கீழே வைத்துவிட்டு மான்குட்டியை எடுத்து அணைத்து, உன்னை இன்று கவனிக்கவில்லையடா என் ராஜா என்று கொஞ்சி பேசி அருகிலிருந்த இளம் புட்களை கிள்ளி கொடுத்தாள். அருகே இருந்த மாமரத்தின் தளிர் இலைகளை பறிப்பதற்கு கையை உயர்த்தினாள். எட்டவில்லை. ராஜா அவளை மீண்டும் ஆவலுடன் பார்த்தது. இதோ தருகிறேனடா ராஜா என்று மீண்டும் கூறிவிட்டு இன்பவல்லி தளிரை பறிக்க தரையிலிருந்து சற்று எழும்பி குதித்தாள். தளிர் அவ்வளவு எளிதில் தளிர் மேனியாளின் கரங்களில் சிக்கவில்லை. அருகே இருந்த ராஜா ஆவலுடன் அவளை பார்த்தது. அவள் திரும்பி அருள்மொழியை பார்த்தாள். அவள் பார்வையிலே மானின் பார்வையை விட இரக்கம் அதிகமாக ததும்பி நின்றது. அருள்மொழியின் முகத்தில் களிப்பால் தனியொலி எழுந்தது. பாவம் ராஜா என்று கூறிய இன்பவல்லியின் முகத்தில் வேண்டுகோளும் கெஞ்சலும் நிறைந்திருந்தன. அருள்மொழி உடன் தன் கரம் உயர்த்தி மாந்தளிர்கள் சில பறித்து மான்குட்டியிடம் நீட்டினார். அது இன்பவல்லியை ஒருமுறை பார்த்தது. பிறகு அருள்மொழியை நிமிர்ந்து நோக்கியது. பாவம் ராஜா, இளவரசர் கரங்களால் தளிரூட்ட கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நீ என்றாள் இன்பவல்லி. அவள் உதடுகளில் குறுநகை குமிழிட்டது. ராஜா, நீ பெரும் பாக்கியசாலி. உனக்கு இளவரசரின் ஆதரவு முதல் சந்திப்பிலேயே கிடைத்துவிட்டது. நீ அவரை நழுவ விட்டு விடாதே என்றாள் இன்பவல்லி. குனிந்து தரையில் உட்கார்ந்து மான் தளிரை சுவைத்து தின்பதை பார்த்து அதன் கழுத்தை தடவி விட்டவாறு அருள்மொழி அதற்கு ஏதோ விடை கூற முனைந்தார். ஆனால் இன்பவல்லியின் விழிகளையே சற்று நேரம் பார்த்திருந்து விட்டு பெருமூச்சு விட்டார். பிறகு இன்பவல்லி என அழைத்தார். இன்பவல்லி மீண்டும் மானின் அழகிய கழுத்தை தடவியவாறு, ராஜா, இன்று நீ விழித்தெழுந்தவுடன் முதலில் யார் முகத்தை சந்தித்தாய்? உனக்கு பேரரசரின் நட்பு கிடைத்து விட்டதடா. சாதாரண இளவரசர் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதே. நீ நிற்கிறாயே, ஓடுகிறாயே, குதித்து கும்மாளம் இடுகிறாயே, இந்த நாட்டின் பேரரசராக அவராக போகிறார். ராஜாதி ராஜனின் நட்பு உனக்கு கிடைத்ததால் என்னை மறந்து விடுவாயா ராஜா என்று இன்பவல்லி கேட்டாள். ராஜா, ராஜாதி ராஜா, அருள்மொழி தனக்குள் ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டார். ஆஹா, இன்பவல்லியின் குரலில் தேனருவி இருக்கிறதா? அந்த அருவியிலே குளித்துவிட்டு அவள் சொற்கள் வருகின்றனவா? வீணையின் மெல்லிய நரம்புகளை நெஞ்சம் கொண்டிருக்கிறதா?
அந்த நரம்புகளிலே மோதி அவள் சொற்கள் ஒலித்து எழுகின்றனவா? ராஜா ராஜா என்று அவள் கூறும்போது தன்னைத்தான் அழைப்பது போன்ற உணர்ச்சி அருள்மொழிக்கு எழுந்தது. ஆனால் அவள் ஏன் அந்த மான்குட்டியிடம் பேசினாள்? தன்னிடம் நேருக்கு நேர் பேச அவள் ஏன் முற்படவில்லை? முல்லைத்தீவிலே நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்த அவள் இப்போது மறைமுகமாக பேசுவதேன்? நான் இந்த நாட்டிற்கு அரசராக போகிறேன் என்ற செய்தி இன்பவல்லிக்கு எப்படி தெரிந்தது? தெரிந்தும், என்னை அறிந்தும் இன்பவல்லி இதுவரை என்னை சந்திக்காமல் இருந்து விட்டாளா? அருள்மொழி பேச தயங்குவது இன்பவல்லிக்கு இன்னும் உற்சாகத்தை ஊட்டியது. தன் மனதில் புதைந்திருப்பதை மானிடம் கூறுவது போல் கூறினாள். ராஜா, நீ பாக்கியசாலி. உன் எதிரே பெரும் மன்னரே நிற்கிறார். உனக்கு தெரியாது ராஜா, எனக்கு கிடைக்காத பெரும் பேறு உனக்கு கிடைத்து விட்டது. இன்பவல்லி மானை இழுத்து அணைத்துக் கொண்டாள். அருள்மொழிக்கு சற்று வருத்தமாக கூட இருந்தது. இன்பவல்லி வேதனையால் அவ்வாறு பேசுகிறாளா, வேடிக்கையாக பேசுகிறாளா என்று கூட அவருக்கு புரியாமல் இருந்தது. இன்பவல்லி, அந்த மானுக்கு கிடைத்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கவில்லை என்றார். இன்பவல்லி அவரை தனது அகன்ற விழிகளால் ஏறிட்டு நோக்கினாள். ஆம் இன்பவல்லி, உன் ராஜாவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கவில்லை. உன்னை தேடி ஓடி வந்த எனக்கு உன் வாய் திறந்து வா என்ற ஒரு சொல் கிடைக்கக்கூடாதா? உன் சுகமறிய ஓடி வந்த எனக்கு நலமாயிருக்கிறேன் என்ற ஒரு சொல்லை சொல்லக்கூடாதா? இன்பவல்லி, சொல் இன்பவல்லி, என் மீது உனக்குள்ள கோபத்தை சொல். உனக்கு நான் இழைத்த தீங்கு யாது இன்பவல்லி? ஏன் இப்படி வாய்மூடி மௌனியாய் இருந்து என் இதயம் பிளக்கும் வார்த்தைகளை சொல்லுகிறாய்? அருள்மொழியின் குரலில் வேதனையும் பரிவும் பாசமும் கலந்து நின்றன. இன்பவல்லி பெருமூச்சு விட்டாள். மெல்ல எழுந்து நின்றாள். அரசே, தங்கள் இதயம் நோக ஏதாவது சொல்லி இருந்தால் என்னை பொறுத்தருளுங்கள். அரசே, நான் பேதை, அனாதை. தங்களை சந்திக்க வேண்டும் எனும் ஆவலில் கடல் கடந்து ஓடோடி வந்தவள். திக்கு தெரியாத நாட்டில் இரத்தின வியாபாரியாக என் முன் காட்சியளித்த தங்களை சந்தித்து விடலாம் என்னும் ஆவலில் தன்னந்தனியாய் வந்தவள். தங்களை சந்தித்தேன், ஆனால் தொலைவில் இருந்துதான். என் இரத்தின வியாபாரி சோழ நாட்டு இளவரசர் என்பதை தெரிந்து கொண்டேன். பல முறை தங்கள் அருகே வர முயன்றேன், இயலவில்லை. பேரரசருடன் எளியவள் பேசுவது சரியன்று என்னும் முறையில் ஒதுங்கினேன். தாங்களே வந்துவிட்டீர்கள். நேருக்கு நேர் தெய்வம் போல் நிற்கிறீர்கள். தவம் செய்து வேண்டிய தெய்வம் நேரே வந்து நின்றால் என்ன வரம் கேட்பது? நான் என்ன பேசுவேன் அரசே? பேச முடியாமல் தத்தளிக்கும் நான் தங்கள் இதயத்தை எப்படி நோக செய்ய முடியும் அரசே? இன்பவல்லி விம்மியவாறு குனிந்து அருள்மொழியின் பாதங்களை தொட்டாள். அவள் கண்களிலிருந்து விழுந்த முத்து போன்ற விழிநீர் அருள்மொழியின் பாதங்களை நனைத்தது. அருள்மொழி திடுக்கிட்டார். பரபரப்புடன் குடிந்து இன்பவல்லியை தூக்கி நிறுத்தி, இன்பவல்லி, என்ன காரியம் செய்தாய்? வேதனைப்படுவதற்காகவே பிறந்தவள் போல் விம்முகிறாயே என்று கூறுவதற்குள் சற்று முன்னர் அருள்மொழி அவர் கரங்களை தொட்டவுடன் அதை மெல்ல விலக்கிவிட்டவள் இப்போது அவர் தூக்கி நிறுத்தியவுடன் தலை குனிந்து துவண்டு நின்றாள். இன்பவல்லி, உன்னை தொடர்ந்து வந்த துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன. முல்லைத்தீவிற்கு மீண்டும் நான் திரும்பி வந்து பார்த்தபோது பாழடைந்த அசோகவனம் போன்று அந்த சௌந்தரிய தீவு காட்சியளித்ததை கண்டேன். உன்னை தேடி தீவு முழுவதிலும் அலைந்தேன். கடற்கொள்ளையரின் வெறியாட்டத்தால் அந்த தீவே பாழ்பட்டிருக்க வேதனையுடன் உன்னை எங்கு போய் தேடுவது என்று துயர நெஞ்சுடன் புறப்பட்டேன். உன்னை கண்டுபிடிக்காமல் நாடு திரும்பக்கூடாது என்ற உள் உணர்வு உறுத்தினாலும் கட்டுண்ட பந்தத்தால் அப்படி செய்ய இயலாது போய்விட்டது. ஆம், இளவரசர் என்ற அந்தஸ்து குறுக்கிடத்தான் செய்யும் என்றாள் இன்பவல்லி. அந்தஸ்து குறுக்கிட்டது. அதை உதறிவிடத்தான் முயன்றேன். உன்னை மறக்க முடியாது தவித்துக்கொண்டு வாழ்கிறேன் என்றார் இளவரசர். உங்கள் தவிப்பு நான் அறிவேன். தாங்கள் அரச குடும்பத்தில் பிறந்தவர் என்பது எனக்கு முல்லைத்தீவிலேயே தெரியாமல் போய்விட்டது என்றாள் இன்பவல்லி. தெரிந்திருந்தால் என்னை சந்தித்திருக்க மாட்டாயா என கேட்டார் அருள்மொழிவர்மர். நடந்ததை பற்றி இப்போது என்னால் ஏதும் நினைக்க முடியவில்லை அரசே என்றாள் இன்பவல்லி. அரசே 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 என்று அழைக்காமல் உன்னால் பேச முடியாதா? உன் வரையில் நான் இன்றும் சாதாரண ரத்ன வியாபாரிதான்.
உன் வரையில் என் பட்டம் அதிகாரம் எல்லாவற்றையும் தொலைவில் எடுத்துதான் வைத்து விடுவேன் என்றார் அருள்மொழிவர்மர். வேண்டாம், அதற்காகத்தான் ஒதுங்கி வாழ முயன்றேன். என் உள் எண்ணம் ஆண்டவனுக்கு எப்படியோ தெரிந்தது போலும். சில முரடர்கள் வடிவில் வந்து என்னை இந்த இடத்திலே அமர்த்த முடிவு செய்தார் போலும் என்றாள் இன்பவல்லி. ஏன் இப்படி பேசுகிறாய் இன்பவல்லி? அந்த முரடர்கள், சதிகாரர்கள் உன்னை அபகரித்து தூக்கி சென்று விட்டனர் என்ற செய்தி செவியில் வீழ்ந்ததும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தேட புறப்பட்டு விட்டேன் இன்பவல்லி. தஞ்சையில் அவசரமாக ஆக வேண்டிய பல இருந்தும் நான் உன்னை கண்டுபிடிக்க ஓடி வந்தேன் என்றார் அருள்மொழிவர்மர். அரசே, என்னை தேடுவதற்காக தாங்களே புறப்பட்டிருக்க வேண்டுமா? பராக்கிரமமிக்க படை வீரர்களுள் யாரையாவது அனுப்பியிருக்கலாம். அதிருக்கட்டும் அரசே, என்னுடன் சிவிகையில் வந்த பஞ்சவன்மாதேவிக்கு ஒன்றும் நேரவில்லையே. அந்த பாதகர்கள் தேவிக்கு ஊர் எதுவும் செய்துவிடவில்லையே. நான் எளியவள், சாதாரண பிரஜை. மாதேவி இந்த நாட்டு அரசியாகப் போகிறவள். அவர்களுக்கு ஒன்றும் நேர்ந்துவிடக்கூடாது. இன்பவல்லி இப்படி கூறியவுடன் அருள்மொழி பெரிதும் திகைத்தார், திடுக்கிட்டார். பஞ்சவன் மாதேவியை இன்பவல்லி நன்றாய் அறிவாளா? இவ்வளவும் அறிந்து கொள்ளும் வரை இந்த இன்பவல்லி இந்த நாட்டில் இருந்திருக்கிறாள். நமக்கு தெரியவில்லை. அரச குடும்பத்தை சேர்ந்தவரெனின் ஏதும் தெரியாமல் இருந்து விட வேண்டுமா? ஏன் இப்படி சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்கள்? மாதேவிக்கு என்ன நேர்ந்தது? சொல்லுங்கள், இன்பவல்லி பரபரப்புடன் கேட்டாள். பஞ்சவன் மாதேவிக்கு ஒன்றும் நேரவில்லை இன்பவல்லி. பஞ்சவன் மாதேவியை நீ அறிவாயா என கேட்டார் அருள்மொழிவர்மர். பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவியை அறிவேன். தங்கள் கரம் பிடித்த கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவியை அறிவேன். சோழ நாட்டில் நடந்தவை நடப்பவை அனைத்தும் அறிவேன். ஆனால் உங்கள் உள்ளத்தை மட்டும் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்பவல்லியின் குரல் தழுதழுத்தது. அருள்மொழியால் ஒரு கணம் ஏதும் பேச முடியவில்லை. பிறகு, இன்பவல்லி, என் உள்ளம் அப்படி என்ன திரையிடப்பட்டிருக்கிறதா? நான் சொல்லியது ஒன்று செய்தது ஒன்று என உன்னை ஏமாற்றிவிட்டேனா? முல்லைத்தீவில் இரத்தின வியாபாரியாக வந்தேன். அப்போது என்னை பற்றி ஏன் சொல்லிக் கொள்ளவில்லை என்கிறாய். நான் மாறு வேடத்தில் அப்போது அலைந்தேன். திரும்பி வரும்போது உன்னிடம் உண்மையை கூறிவிட எண்ணினேன். ஆனால் காலதேவனின் சதி எப்படியோ மாறிவிட்டது. போனது போகட்டும். என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே நிலையில்தான் இருக்கிறேன். உன்னை கண்டுபிடித்தவுடன் உடனே தஞ்சைக்கு அழைத்து போக வேண்டும் என்ற துடிப்புடன் வந்தேன். உன்னை சந்தித்து விட்டேன். புறப்படு, உடனே புறப்படு. இன்பவல்லி மெல்ல நகைத்தாள். அரசே, நாம் இங்கே மர நிழலிலே அமர்ந்து பேசுவதா? சோழ நாட்டு இளவரசருக்கு நான் காட்டும் மரியாதை இதுதானா? வாருங்கள், குடிலுக்கு வாருங்கள். அங்கே பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அங்கே நீங்கள் கொடுத்த இரத்தினக்கல் இருக்கிறது. அதை உங்களிடம் திருப்பி தந்துவிட வேண்டாமா? வாருங்கள் என்று அழைத்தாள். தானும் வழிகாட்டி கொண்டு முன் சென்றாள்.